Namo Himalaya, sending you all love and light. யாராவது உங்களோட வேல்யூவே கம்மியா இருக்க மாதிரி யூ ஃபீல் யூ ஆர் லெஸ் worthy. நான் ரொம்ப கம்மியா ஃபீல் பண்றேன். அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. நான் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூ ஆர் இன் சம் டேஞ்சர் பொசிஷன். தயவு செஞ்சு மாத்திக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி நினைக்கக்கூடிய காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இது எங்க போய் லீட் ஆகும்னா நாளடைவில் ஈகோ அப்படின்றது உங்களுக்குள்ள வந்துடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஒர்க் ஆகுது. உங்கள் சோலுக்கெல்லாம் இது என்னன்னு கூட தெரியாது. அது எப்பயுமே அது ஒர்த்தின்னு தெரியும். அது இன்ஃபினிட். யூ ஆர் இன்ஃபினிட் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம். ஒரு இன்ஃபினிட்னு அதுக்கு தெரியும். ஆனால் உங்கள் மைண்டுக்கு தெரியாது. உங்கள் மைண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான், நீ இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் ரியாலிட்டிலையும் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலை அமைஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏதாவது ஈதர் இந்த வேஸ். இதனால ஈகோ எப்படி ஒர்க் ஆகும்? நானே கம்மியாக ஃபீல் பண்ணுறேன், நீ என்னடா நான் ஈகோ ஒர்க் ஆகும்னு சொன்னால் எப்படி? I'll prove you. What if I say you இந்த மாதிரி இருந்து தான் நார்சிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எஸ், நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நார்சிஸ்ட் பீப்புள் அந்த குரூப்பில் போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க. இப்போ நம்ம நார்சிஸ்ட்னு சொன்ன உடனே ஒரு விதமான ஒரு 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 பிம்பம் வந்துடும் இல்லையா? ஓகே, இவங்க இப்படிதான் அப்படின்னு. இப்போ அது ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் எப்படி அது வருதுன்னு. நார்சிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பிம்பம் வருது. ஸோ அவங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கும் தெரியாது. கேட்குறவங்களுக்கும் என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பட் இட் வில் ஹர்ட் அ லாட். சில பேர் ஆக்ஷன்ஸில் கூட இருப்பாங்க. வேர்ட்ஸில் மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஆக்ஷன்ஸ்லையும் இருப்பாங்க, செயல்களில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்றது இன்னும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஈகோயிஸ்டிக் பயங்கர ஹைப்பில் இருக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அது வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க கூட நீங்கள் ஆர்கியூ பண்ணலை. அவங்களோட மைண்டில் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால இட் இஸ் நாட் ஒர்த் வின்னிங் தி ஆர்கியூமெண்ட். எப்பயுமே அவங்க அந்த மாதிரி நீங்கள் அதாவது ஈகோ டச் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பல வார்த்தைகளை த்ரோ பண்ணுவாங்கதான் தவிர அவங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. ஸோ அங்கே ஈகோ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோனால தெளிவாக கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். இந்த ஈகோ எங்கேருந்து வந்துச்சு? இது ஃபார் யூ ஆர் ஃபார் தெம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால அவங்க ஈகோ அப்படின்றது ட்ரிகர் ஆகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஈகோ பண்டில் மாதிரி பூர்வமா நிற்கிறாங்க. சரி, அப்போ என்ன நடந்திருக்கும்? வாட் வுட் ஹவ் பீன்? என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சிம்பிள். ஏதாவது ஒரு வாழ்க்கை கட்டத்தில் அவங்களோட வேல்யூவை இழந்திருப்பாங்க. இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க, செல்ஃப் ஒர்த்தே இல்லாதது, இந்த செல்ஃப் லவ் இல்லாமல் இருக்கிறவங்க, தன்னோட வேல்யூ ரொம்ப கம்மியாக அப்படியே தாழ்த்திக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இப்படி உருவாகிறாங்க? திட் இஸ் நாட் சம்திங் டு கார்னர் பண்ணல. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பாங்க. ரொம்ப டீப்பாக போனோம்னா நீங்கள் எம்பாத் ஆயிர போகிறீங்க நார்சிஸ்ட்டை பார்த்தா அச்சோ அப்படின்னு. நெவர்திலெஸ் இட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் டு மைண்ட் தேர் பிஸ்னஸ். அவங்க வந்திருக்கிறது ஒரு ஃபார்முலா நான் சொல்லிட்டு இருக்கேன், இப்படிலாம் இருக்கு. அப்போ அவங்களோட கார்மிக் பேக்கேஜ் வேற, அவங்களோட மிஷன் வேற. நீங்க வேற மிஷன், நீங்க வேற கார்மிக் பேக்கேஜ். இதில் ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா இருந்துக்கணும். இப்படியே பின்னாடி போக போக அவங்களும் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு ஈகோ ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி ஒரு குணத்துல இருக்காங்க. இது ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு பரிதாபமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் நார்சிஸ்ட் பீப்புளோட நீங்கள் எங்கேஜ் ஆனீங்கன்னா தெரியும் அது
எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லோ பாய்சனான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம எங்கே நிப்பாட்டினோம்? ஒரு விஷயத்தில் ஒரு ட்ராமா மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க செல்ஃப் ஒர்த்தை இழந்து இப்படியெல்லாம் சூழ்நிலையில மாற்றி மாற்றி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஹோல்டராக இருந்திருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஒர்த் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த உங்களை மாற்றி கொண்டு போயிருன்றதை யோசிச்சுக்கோங்க. இது ஒன்றே உதாரணம். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன ஒரு செல்ஃப் ஒர்த் தானே, இன்னைக்கு இல்லைன்னா ஓகே, நான் நல்லா நினைக்கிறேன், என்னை பற்றி நான் நல்ல உயர்வாக நினச்சிக்குவேன். நெவர் எகெயின் டெல்லிங் யூ, நீங்கள் ஒரு டேட்டாவையும் ஒரு செல்குள்ளேயும் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ப்ரெசண்ட்ல இல்லை. இப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டா ஏதாவது ஒரு ரியாலிட்டியை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வச்சு உங்களை சம்பவம் செய்யும். இதுக்கு பின்னாடி இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோ கோடிங், இவ்வளோ ப்ரோக்ராம்லாம் இருக்கான்னு கேட்டால், திஸ் இஸ் ஹவு தி 3D ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த உலகம் ஆப்ரேட் ஆகுது. நீங்கள் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃபே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்ல. நீங்கள் எங்கேயாவது பண்ணியிருப்பீங்க, அதோட விளைவு தான் இங்கே. அதுதான் சோ கால் கர்மா. அதானே? எதாக இருந்தாலும் திருப்பி அது வந்து பூமராங் மாதிரி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சிச்சுவேஷன், நீங்கள் டார்க்காக ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, லைட்டாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்கள் முன்னாடி வரும். கண்டிப்பாக வரும். இஃப் யூ ஆர் நாட் இன் த ப்ரெசன்ட், உங்களை அது போட்டு தள்ளிடும். என்ன பண்ணுவோம்? மறுபடியும் உங்களை லோ ஆக்கிரும். இன் அ வெரி லோ ஃப்ரீக்குவென்சி எட் ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அடுத்து உங்களோட ஈகோயிஸ்டிக் மைண்டை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இது அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு தெளிவில்லாமல் போயிடுவீங்க. கடைசியில் நீங்கள் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தீங்களோ அந்த மிஷனை நீங்கள் மறந்து விட்டீங்க. கேம் நல்லா இருக்குல்ல? இப்படித்தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நிதானமாக கவனித்து கேமை விளாண்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பைரல் ஆகி போயிட்டே இருப்பீங்க. திருப்பியும் சொல்கிறேன், செல்ஃப் ஒர்த் இல்லை, என்னோட செல்ஃப் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இன்ஃபினிட் இல்லையா? சரி, நீங்கள் எங்கேருந்து, நீங்களும் சரி நானும் சரி எங்கேருந்து வந்திருக்கோம்? லைட் பார்ட்டிக்கல் விச் இஸ் அகேன் த கிரியேட்டர்ஸ் பார்ட்டிக்கல். அங்கேருந்து ஒரு ஸ்டார் டஸ்ட் மாதிரி தானே நம்ம. அப்போது அவரோடது தான் நம்மளோடது தான் அவரோடது. கரெக்டு தானே? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எப்படிங்க செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் கம்மியாக வந்து ஃபீல் பண்ணுறதில்ல? ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆனால் எனக்கு சிச்சுவேஷன்லாம் இப்படி வருது. நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கில் இந்த இந்த வேஷத்தில் உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஏதோ பண்ணியிருக்கிறனால தான் இந்த பிளானட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சும்மா கிடையாது. எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஆர்கஸ்ட்ரேஷனில் தான் இங்கே போயிட்டுருக்கு. இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸுக்கே இவ்வளோ பர்ஃபெக்ட் ஆர்கஸ்ட்ரேஷன்னா அப்போது நிஜமான மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட். ஒன்று கூட மிஸ் ஆகாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுற டெஸ்ட். அதுக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். எந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணால் போதும். தேவையில்லாத இதெல்லாம் ரெஸ்பாண்டும் பண்ண வேணாம். ரியாக்ஷன்லாம் சுத்தமாக பண்ணவே கூடாது. ஏற்கனவே இருக்கிற கார்மிக் பேகேஜையே நம்ம ஒன்றும் கலட்டி கீழே விடலை. போதாத குறைக்கு இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா your soul will sit and cry. என்னதான் உனக்கு பிரச்சனை, என்னை வந்து விடு, அதாவது அது வந்து ஒரு பிரிசன் மாதிரி மாட்டிட்டு இருக்கு உங்கள் சோல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு வந்து என்னைக்கு தான் நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்து பறக்க விட போகிறீங்க? அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நெவர் எவர் ஃபீல் செல்ஃப் ஒர்த்தே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. we are all the creators particle. அது வந்து ஹெட் வெயிட்டாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து உங்கள் கால்கள் கிரவுண்டில் தான் இருக்கணும். யூ மஸ்ட் நாட் ஃப்ளை அப்படிலாம் போகக்கூடாது.
எதுக்கு சொல்கிறேன்னா, யாராவது அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கும் மேலேயும் சொல்லணும்னா, இது எல்லாம் ஒரு மாயை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரியே உண்மை மாதிரியே தெரியும். இது வந்து நீங்கள் உணர்ந்தா மட்டும்தான் தெரியும், இது உண்மையே கிடையாது. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு லைஃப் தான் உங்களுக்கு டிரான்சிஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஒர்த் இல்லை அப்படின்றது எழுதி வேணால் தர, நீங்கள் அந்த மாதிரி ஃபீலே பண்ண மாட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் கடவுள் இறைவனை போய் கை காமிச்சு நீங்கள் நிற்பீங்க. அவர் எப்படிங்க செல்ஃப் ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க தன்னைத்தானே. இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தான் வரும். இல்லைன்னா நீங்கள் ட்ராமாவில் போய் எண்ட் ஆயிடுவீங்க. இன்னொரு விஷயம் கூட, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றதே தெரியாமல் பண்ணுவீங்க. செல்ஃப் ஒர்த்துக்காக யாராவது பேசுனாங்கன்னா நீங்கள் பேசுவீங்க, ஏங்குவீங்க. இப்போ ஒரு செலிப்ரிட்டி பார்க்குறீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தே ஆர் நாட் ரியல் செலிப்ரிட்டிஸ். யார் தெரியுமா ரியல் செலிப்ரிட்டி? நீங்கள் தான். யூ ஆர் த ட்ரூ ரியல் செலிப்ரிட்டி. அவங்க எல்லாருமே வந்து இன்னொரு விஷயம் கூட ஒன்று சொல்கிறேன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப ஹைப்பில் இருக்கிறவங்க, ரொம்ப லைம் லைட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதில் கூட நீங்கள் வந்து உடனே சும்மா தூக்கக்கூடாது. இல்லை உனக்கு எப்படி தெரியும்? முக்கால்வாசி அவங்க யாருமே செல்ஃப் வேல்யூ இல்லை அப்படின்றது நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அந்த செலிப்ரிட்டி அப்படின்ற அந்த தன்மையிலே இருப்பாங்க. அவங்க ரொம்ப வொர்த்தி, அவங்க ரொம்ப இன்ஃபினிட், அவங்களால ஹை பொட்டென்ஷியல் இருக்குது, எனக்கு என்ன வேணாலும் என்னால் சாதிக்க முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு செகண்டும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேர் யூ ஆர் நவ். அதனால தான் நீங்கள் இங்கேருந்து அவங்கள அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் தான் ரியல் செலிப்ரிட்டி. அவங்கெல்லாம் செலிப்ரிட்டி இல்லைன்றது அது நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் நிஜமாவே ஒரு செலிப்ரிட்டி. யூ டிசர்வ் டு பி லவ்ட். நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணிக்கலனா நோபடி எல்ஸ் வில் லவ் யூ. இது உண்மை. நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிக்கல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கொண்டு வந்து சிச்சுவேஷன்ஸையும் கொடுக்கும். நீங்கள் நினைப்பீங்க நான் வேல்யூவே இல்லை பற்றி, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் வருதுன்னு. நெவர். நீங்கள் இப்படி யோசிச்சனால தான் இப்படி வருது. நீங்கள் இப்படி நினைக்கிறனால தான் இப்படி வருது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்படி நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் உங்கள் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. இம்மீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ தட். எங்கேயாவது கொஞ்சம் ஒரு ட்ரிப் போகிறீங்க, நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ட்ரிப்னா வந்து ஃபுல்லாக கேங்கில் போய் சுற்றக்கூடாது. யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் போகிறீங்க அப்படின்னா அது நேச்சரில் போய் ஸ்பெண்ட் பண்ணணும். காம் ஸ்டேட்டில் இருக்கணும். பார்ட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. உடனே மாற்றுறதுன்னா அப்படி இல்லை. இது தப்பாக போயிட்டுருக்கு. ஏதோ கான்சர்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து நான் செல்ஃப் ஒர்த்தி அப்படிலாம் இல்லை. காம் ஸ்டேட்டில் எங்கேயாவது இருந்தால் அங்கே போய் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ரீகெயின். எதுவுமே இல்லை, எனக்கு அவ்வளோலாம் வந்து வசதி இல்லை அப்படின்னாலும் சரி, பார்க் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓடாத பார்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கேதரிங்காக இருக்க பார்க்குக்கு போகக்கூடாது எப்பயுமே. இது வந்து என்னோட ஒரு சஜஷன். இந்த ஆளே இல்லாத, அதுக்காக உங்கள் செக்யூரிட்டி பார்த்துக்கோங்க. ஆளே இல்லாத கம்மியாக ஆட்கள் இருக்கிறது, ப்ரொவைடட் செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு பார்க் இருந்துச்சுன்னா கோ தேர். அங்கே போய் உட்காருங்க. நீங்கள் வாக்கிங்லாம் போவேன், ஜஸ்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம். ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் காலையிலையோ இல்லை சாயங்காலமோ எங்கேயோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த நேச்சர், அந்த மரம், அந்த செடி கொடி எல்லாமே உங்களை ஹீல் பண்ணும். அவங்கெல்லாம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட வேறு என்ன லவ் வேணும்? இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதான் புரியும். இது அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கதை மாதிரியே தான் தெரியும். நேச்சரை விட இங்கே யாருமே பர்ஃபெக்ட்டும் இல்லை. அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா யூ ஷுட் ஸ்டெப் அவுட். ஸோ யூ ஆர் வொர்த்தி. ஸோ கம்மிங் பேக் 2024 2025 ஃபோட்டான் ஷவர் வந்து போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் கேமில் வந்து வந்துட்டோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நிறையா சேஞ்சஸ் இந்த பிளானட் நோக்கி வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். 2012 நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதுலேருந்தே வந்து நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து பூமியிலோட எர்த்தோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுலேருந்து 2012லேருந்தே பார்த்தீங்கன்னா யூ கேன் see வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அப்போ நீங்கள் என்ன விதமான அப்கிரேடில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். இதுக்கு நான் என்ன தான் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா
நீங்களும் சரி, நானும் சரி நம்ம கிரியேட்டர், அதாவது இறைவன்ல இருந்து வந்த ஒரு ஸ்டார் டஸ்ட், ஒரு பார்ட்டிக்கிள் தான். விச் மீன்ஸ் லைட் பார்ட்டிக்கல். அவர் எப்படி இருக்காருன்னா லைட் எனர்ஜி அந்த ஃபார்மேட்ல தான் இருக்காங்க. இங்க காட்டுற அந்த வடிவம் அந்த ஃபார்மேட்லாம் இல்லை, அந்த ஸ்டாச்சு அதெல்லாம் இல்லை. தேர் ஆல் இன் த ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம். அப்போ அது லைட் எனர்ஜியா இருக்கும் போது நம்மளும் திருப்பியும் லைட் பார்ட்டிக்கலா போய் சேரணும். நம்ம மறுபடியும் லைட் பார்ட்டிக்கல் தான், பட் இங்க வந்து இந்த பூமியில இந்த ஹியூமன் பீயிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது we forgot who really we are. இப்படிதான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பூக்கணும். Who am I? நான் யாரு அப்படின்றது கொஸ்டின் வரணும், வந்தே ஆகணும். தயவு செஞ்சு வந்தாகணும். இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு வந்துருங்க, அந்த கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஸோ அந்த கொஷின் வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு வேலையும் இல்லை, நம்ம திருப்பியும் அங்கே போய் சேர்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நம்பர் 1 என்ன பண்ணணும்னா மெடிடேஷன், தியானம் பண்ணி தான் ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்டுங்க. எப்படி சொல்கிறது, இந்த மார்கழி மாதம் வந்து நிறையா வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நிறைய டவுன்லோட்ஸ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். யூனிவர்ஸோட காஸ்மிக் ரேஸ் வந்து நிறைய இங்கே ஃபால் ஆகும் இந்த மந்தில். ஸோ இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு டைம் ப்ரொவைடட். செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், கம்பேஷன், கருணை வடிவமாக தான் இருக்கிறார் இறைவன். நீங்கள் எந்த வடிவத்தில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் வெளிச்சம். அங்கே போகணும்னா சில குவாலிட்டிஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணலன்னா அங்கே சீட்டு கிடையாது. மெடிடேஷனும் கம்பேஷனும் கண்டிப்பாக சேர்ந்து பண்ணணும். இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதிலெல்லாம் விட்டுக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் எங்கேயாவது கார்னர் பேக்கேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இது பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அதுதான் நம்ம தேர்ட் பாயிண்ட்ல சொல்றது, ப்ரெசன்ட் ஸ்டேட்ல இருக்கணும். இஃப் யூ ஆர் இன் த ப்ரெசன்ட் ஸ்டேட், நீங்க கரெக்டான விஷயத்தை தான் பண்ணுவீங்க. என்னால் அழைச்சி சொல்ல முடியும். நீங்களே வேணா செல்ஃப் டெஸ்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா நீங்க தப்பான காரியம், தப்பான விஷயங்கள் கேட்கவோ இல்லை பார்க்கவோ எதையுமே நீங்க இன்வால்வ் ஆக மாட்டீங்க. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட், அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, செகண்ட்ஸ் ஹேண்ட், அதாவது கிளாக்கோ இல்லை வாட்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் செகண்ட்ஸ் ஹேண்டை வந்து 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் விதவுட் எனி தாட்ஸ். இல்லை எனக்கு தாட்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஆஃப்டர் அன் ஹவர் திருப்பி இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தாட்ஸ் ஒரு வேளை திருப்பி வந்துட்டே இருக்குன்னா ப்ளீஸ் டூ அட்ரெஸ் தேம். என்னதான் பிரச்சனை, இல்லை எனக்கு அது வேண்டாம், ப்ளீஸ் ஷட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மைண்ட் வந்து ஒரு குழந்தையும் சொல்லலாம், ஒரு குரங்குன்னு சொல்லலாம். இந்த தாட்லாம் இன்னொரு தாட்டு கொடுத்துட்டே இருக்கும். அதோட வேலை அதை பார்க்குது. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி. எது நடந்தாலும் சரணாகதி. ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரணாகதியை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ப்ரூஃப். இதில் எது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டடாகவே இருக்கும். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, வரேன். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் கிராட்டிடியூட். இதை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும். வெதர் யூ கீப் கம்ப்ளைனிங், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உடம்புல பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா இது எல்லாமே இல்லை. ஆமாவா இல்லையா? ஸோ அதுக்காகவாது நீங்கள் தயவு செஞ்சு நன்றி கடன் செலுத்துங்க. எனக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களால் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க முடியாது, சரணாகதியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் எங்கே போய் கருணையாக இருக்க முடியும், நீங்கள் எங்கே போய் மெடிடேஷன் பண்ண, பார்த்தீங்களா? ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இது வந்து எங்கேருந்தோ அப்படின்ற மாதிரி யாரோடதோ அப்படின்னு சொல்ல முடியாது. பை ஃப்ளோ எனக்கு இந்த 5 பாயிண்ட் அப்படின்றது சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிராட்டிடியூட் வந்து செலுத்தி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கிராட்டிடியூடுன்ற ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை ஃப்ரீக்வன்சி. நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்காவது நீங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து மாறிடும். இதெல்லாம் உண்மை, இட் இஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் யாரும் சொல்லித்தரது கிடையாது. தயவு செஞ்சு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கோ, இல்லை கோபம் வருதோ, இல்லை சம்திங் ஆடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் கிராட்டிடியூட் அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் டேப் ஆயிடும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அங்கே நீங்கள் டேப் ஆகும்போது நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு உங்களால் வர முடியும். உங்களுக்கு புரியுதா? ஃபீல் பண்ணிங்கன்னா கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து நீங்கள் ப்ரெசென்ட்டில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் யூ ஃபர்காட் த பாஸ்ட். நீங்கள் அந்த ஸ்டேட்டை விட்டு போயிட்டீங்க.
அதுக்காக சொல்யூஷனே வராதா அப்படின்னு கேட்டா, சொல்யூஷன் வரும். போட்டு அழுத்தாதீங்க. சொல்யூஷன் வரும். பிரசன்ட்ல இருக்கீங்கல்ல. இறைவனுக்கு தெரியும் நீங்க என்ன அண்டர்கோ பண்றீங்க அப்படின்றது. எப்படி தெரியும்னா, அவரு தானே பண்றாரு. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? இங்க எந்த கண்ணீரும் பார்க்காம போறது கிடையாது. எந்த வார்த்தையும் கேட்காமலும் போகாது. இந்த பிரபஞ்சம் அப்படிதான். ஸோ நீங்களும் சரி, நானும் சரி இறைவனிடம் போய் சேருவோம். Very excited for the monumental changes 2025. Sending you all love and light. Namo Himalaya.